அந்த பொண்ணு ஒரு ஃப்ராடு. அக்கம் பக்கத்துல பணம் வாங்கி சீட் பண்ணிட்டா. அதனால அவ ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான்னு தெளிவா சொன்னனே. அப்படியா? ஏமா திரும்ப திரும்ப அதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டேன். சரி சரி சரி, ஓகே. ஏமா எந்திரிச்சிட்ட? உட்காரு, ரிலாக்ஸ் ஆரு. ஐயோ, இவளா? வசமா மாட்டிக்கிட்டோமே. மை குட்னஸ். விஷால், ஏண்டா இப்படி பொய்யா சொல்ற? கடை பூட்டி இருக்கு, அந்த பொண்ணு ஃப்ராடுன்னு கதை விடுறியே, எதுக்கு உனக்கு இந்த வேலை? அம்மா, நான் சொன்னது நிஜம்தான். இந்த பொண்ணு ஒண்ணும் இங்க கோலு எல்லாம் வைக்க வேணாம். அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். இது என்னடா பழக்கம்? ஃப்ராடு அது இதுன்னு அபாண்டமா பேசிக்கிட்டு. அது அது வந்து அம்மா, இவ ஃப்ராடு தான். சொன்னா கேளுங்கம்மா. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? யாரு ஃப்ராடு? ஃப்ராடா இருந்தா இப்படி வீடு தேடி வந்து வர்க்குக்காக நிப்பனா? Do you have any sense? Nonsense. அம்மா, பாத்தீங்களாமா, நம்ம வீட்டுக்கு வந்து என்னைய எப்படி பேசுறா? ஏய் சுமாரா, நீ சரியா விசாரிக்காம அந்த பொண்ணு போய் ஃப்ராடுன்னு சொன்னா அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். மா மா, நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? ஒன்னும் சொல்ல தேவையில்ல. இந்த பொண்ணுதான் நம்ம வீட்டுல குலு வைக்கிறா. நீ பேசாம போ. அண்ணி, விஷால் சொல்றதும் சரிதானே? இந்த பொண்ணுக்கு ஓவர் வாய். நீ சும்மா இரு சிந்தாமணி. இவ கோவில்ல வச்ச கொலு இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. இவதான் கொலு வைக்கணும், அவ்வளவுதான். இது அவ வண்டியா தான் இருக்கும். இந்த வண்டிய சாரிம்மா, தேவையில்லாத குழப்பம் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, இதுல உன்னோட தப்பு ஒண்ணும் இல்லையே. நான் எதுக்கு உன்னை தேடினேன்னா, நாளைக்கு சாயங்காலம் இங்க கொலு ஃபங்க்ஷன் இருக்கு. நீ கோவில்ல பண்ண மாதிரியே அழகா இங்கேயும் பண்ணணும். சரிங்க மேடம், கண்டிப்பா பண்ணிடுறேன். உனக்கு ஏதாவது அட்வான்ஸ் வேணுமாமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நீங்க என்ன கூப்பிட்டதே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். நான் கொலு வச்ச பிறகு அத நீங்க பாருங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நீ வழக்கமா எவ்வளவுமா சார்ஜ் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்ல பண்ண போறேன். நானாலாம் எதுவும் கேட்க மாட்டேன். நீங்க உங்க மனசுக்கு பிடிச்சத கொடுங்க. இது உன்னோட தொழிலாச்சே, மினிமம் இவ்வளவுன்னு ரேட் ஃபிக்ஸ் பண்றது இல்லையா? அத வெறும் கொலுவா மட்டும் நினைச்சு நான் பண்ணலமா. ரசிச்சு நேசிச்சு நான் பண்ற வேலை. நீங்க அங்க கோயில்ல பாத்தீங்கல்ல, அதுக்கு நான் பணம் வேணான்னு சொல்லிட்டேன். நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சப்போ ரொம்ப புனிதமான ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறதா எனக்கு ஒரு இல்யூஷன் தோணுச்சு. உங்களை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் தோணுச்சு. உங்ககிட்ட இதுதான் ரேட்டுன்னு நான் எப்படிமா ஃபிக்ஸ் பண்ண முடியும்? நீ சொல்றத கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ கொலு வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடு. சரிங்கம்மா, நான் அப்போ வரேம்மா. போயிட்டு வரேன். சரிம்மா. விஷால், உங்க குரல் தான் என்னோட போதை.
உங்க வாய்ஸ் தான் என்னோட எனர்ஜி. Keep rocking with ever love, your love. வாங்க மேடம். Hello, I'm Srija. ஸ்ரீஜா. யூ மீன் மேடம், நீங்க தானே அடிக்கடி ஆன்லைன் ஆர்டர்ல எங்ககிட்ட gift வாங்குவீங்க? சேம் ஸ்ரீஜா? நானே தான். சோ நைஸ் ஆஃப் யூ மேடம். யாருக்கு அடிக்கடி gift வாங்குவீங்க? என்னோட லவ்வருக்காக தான் உங்ககிட்ட அடிக்கடி நான் gift வாங்குறேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. இப்போ என்ன gift வேணும்? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா யாருக்குமே இது வரைக்கும் நீங்க செஞ்சே கொடுக்காத ஒரு gift எனக்கு வேணும். It should be unique and poetic. ஷியோர் மேடம். எங்க ஓனர் வந்ததும் நீங்க சொன்னதை சொல்றேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நிச்சயமா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. வெயிட் அந்த gift யூனிக்கா போயட்டிக்கா இருக்கணும். இது நீங்க மறந்துட கூடாது. அது மட்டும் இல்ல, அத பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிடணும். என்னோட லவ்வ முழுசா எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஒரு இமோஷனல் கிஃப்டா அது இருக்கணும். நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்களோ அதை டெலிவர் பண்ணக்கூடியவங்க தான் எங்க ஓனர். ஓகே, 1 minute. இந்தாங்க, இது அட்வான்ஸ். இதுல 5000 rupees இருக்கு. ஓகே மேடம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா எங்க மேடம் வந்துருவாங்க. நீங்க அவங்களே பார்த்து சொல்லிட்டு போயிடலாம். ஓகே. என்னாச்சு? ஹலோ மினியேச்சர். கேட்காமலே போறா. என்ன கூப்பிட்டா திரும்ப மாட்டியா? என்ன விஷயம்? ஹலோன்னு கூப்பிட்டேன், காது கேட்காதா உனக்கு? கண்டுக்காம போயிட்டே இருக்க. ஹலோ, எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணும் வேணாம். ஓட்ட வேண்டிய வண்டிய உருட்டிக்கிட்டே போறியே, உன் வண்டிக்கு உடம்புக்கு என்ன? ஓ, பஞ்சர் ஆயிடுச்சா? அடடா, நீ பெரிய கிரியேட்டர் ஆச்சே. காத்தடிக்கிற மிஷின் ஒன்ன மினியேச்சரா பண்ணி கையில வச்சுக்கிட்டா இந்த டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல? ஹலோ, முறைக்காத. இட்ஸ் a joke. ஓ, இதுக்கு பேரு ஜோக்கா? புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்களோ? அது சரி, சிரிக்க தெரியாத ஆளுகிட்ட ஜோக் சொன்னதும் ஏன் மிஸ்டேக் தான். சரி சரி, லீவ் இட். சரியா மெயின்டைன் பண்ணாட்டி இப்படித்தான் வண்டிக்கும் உடம்பு முடியாம போகும். உடம்பு முடியாம போறதுக்கு இது என்ன மனுஷனா? ஆமா, வண்டியும் மனுஷன் மாதிரி தான். அதுக்கும் எனர்ஜிக்கு பெட்ரோல் போடுறோம், தேய்மன் ஆகுது, லைஃப் பீரியட் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு. அதுவும் மனுஷன் மாதிரி தான். ஓஹோ, இதுவும் ஜோக்கோ? ஜோக்குனா முன்னாடியே சொல்லிடியா? இல்லனா சிரிப்பே வராட்டியும் எப்படியாவது கஷ்டப்பட்டு சிரிச்சிடுறேன். நோ நோ, இப்ப நான் சொன்னது ஜோக் இல்ல, பிலோசோபி. வண்டியும் மனுஷன் மாதிரிங்கிறதும் ஒரு தத்துவம். நீயும் பிலோசோபியும். வண்டி ஒன்னும் இந்த மாதிரி மொக்க ஜோக்ல அடிக்காது. அதே மாதிரி ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நக்கலும் பண்ணாது. ஆமா ஆமா, அதே மாதிரி மனுஷனுக்கும் உடம்பு முடியலனா வண்டிக்கும் பிரச்சனை, ஆனா வண்டிக்கு ரிப்பேர் ஆனா மனுஷனுக்கும் பிரச்சனை. ஏய் ஹலோ, என்ன ஆக்ஷனை நிறுத்திட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட? உன் ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் எல்லாம் ஒரு டைப்பா இருக்கே. இந்த கொலவெறின்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி இருக்கும்னு இப்பதான் என் முழுசா ஃபீல் பண்றேன். வெரி நைஸ். உன் கொலவெறிய கூட்டுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க.
பக்கத்துல பஞ்சர் பாக்குற கடை எதுவுமே இல்ல. நீ இப்படியே உருட்டிக்கிட்டே லெஃப்ட் போனா அந்த சைடுல ஒரு பஞ்சரான தாத்தா ஒரு பஞ்சர் கடை வச்சிருந்தாரு. இப்ப அந்த பஞ்சர் கடை இருக்குமா இல்ல அந்த தாத்தாவே இருப்பாரான்னு டவுட்டாவே இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. இட்ஸ் none of your business. Of course, it's not my business, but I have a kind of empathy, okay? அதனால நான் சொல்றத கேளு. ஐயோ, கூல் கூல் கூல். நான் ஒரு நடமாடும் கூகுள் மேப் தெரியுமா? இந்த சைடுல ரைட்ல திரும்பி போனா ஒரு பைக் சர்வீஸ் கடை இருக்கு. ஆனா எப்படியும் 2-3 கிலோமீட்டர்ஸ் நீ நடக்கணும். நடந்துதான் போணும். I don't need your help. புரியுதா? ஓகே ஓகே. அதான் உன்னோட வாய் தான் கிலோமீட்டர் கணக்குல நீளுமே. என்ன திட்டிக்கிட்டே நடந்து போ. ஃப்ரீயா ஏய், தான் இருக்கும். இந்த வண்டிய பஞ்சர் பண்ணது நீயா தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இருக்கியா? உன்ன ஏய், ஐயோ, ஏய், 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 miniature. என்ன சாம்பார், உன் வேலையை பார்த்துட்டு போயா. நான் போறதெல்லாம் இருக்கட்டும். நீ போமா மினியேச்சர். போ போ. பைத்தியக்காரன். ஏய் பாரு, நடந்து போறதுக்கு ஹெல்மெட் தேவையில்ல. ஐயோ, படுத்துறானே. யோ சாம்பார், உன்ன நீ போ போ. அப்படியே போ போ போ. ஏய், ஹாப்பி ஜர்னி மினியேச்சர். ஐயோ, லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகேமா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். Okay, madam. நான் சொன்ன டீடைல மறக்காம அவங்க கிட்ட சொல்லி கிஃப்ட் பண்ண சொல்லிருங்க. ஓகே மேடம். ஓகே, ஷூர். பாய். என்ன பாஸ், இவ்ளோ நேரம்? டயர் பஞ்சர். அதான் பஞ்சர் போட்டு வரதுக்கு நேரமாச்சு. நானே நொந்து போய் வரேன். சரி, அப்புறம் நாளைக்கு அந்த சுபத்ரா மேடம் வீட்ல கொலு வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. நாம பக்காவா ரெடி ஆகணும். அப்படியா? அது மட்டும் இல்ல, என் மேல அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. சோ அத ப்ரூவ் பண்ற மாதிரி நம்மளோட வர்க் இருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா பாஸ்? கலக்கிட மாட்டீங்க? அப்புறம் இவ்ளோ நேரம் ஒரு கிளையண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு போனாங்க. அப்படியா? யாரு? அதான் ஆன்லைன்ல gift வாங்குவாங்களே, லவ் பார்ட்டி, அவங்கதான். பேரு ஸ்ரீஜா. ஆ, அவங்களா? குட். என்ன சொன்னாங்க? அத ஏன் கேக்குறீங்க பாஸ்? பார்ட்டி செம்ம ரொமான்டிக் வைப்ல இருக்கு. அவங்க லவ்வர் கிட்ட லவ் சொல்ல போகுதாம். ஓஹோ. அதனால நம்ம செஞ்சு கொடுக்கிற gift யூனிக்கா இருக்கணுமா, பொயட்டிக்கா இருக்கணுமா. அத பார்த்த உடனே அவங்க லவ்வர் இம்ப்ரெஸ் ஆகி அவங்க காதல அக்செப்ட் பண்ணணுமா. ஓ, அப்படியா? ஓகே ஓகே. இத்தனையும் சொல்லி 5000 அட்வான்ஸா கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்தாங்க பாஸ். இந்தா உடி. இந்த 2000 நீயே வச்சுக்கோ. டியூஷன் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னல. தேங்க்ஸ் பாஸ். எதுக்கு தேங்க்ஸ் இப்போ? ஒழுங்கா படி, அது போதும். என் செல்லம். சரி, நான் கிளம்புறேன். நீ அப்புறமா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பு. ஓகே ஓகே பாஸ், பை. அண்ணி, அண்ணி, அண்ணி. வா சிந்தாமணி, வா. என்ன திடீர்னு இந்த நேரத்துல எல்லாம் நீங்க வரமாட்டியே? சூழ்நிலை அப்படி. உங்களை அலர்ட் பண்ணதான் நான் வந்தேன். நீ என்ன சொல்ற? என்ன விஷயம்? எல்லாம் போச்சு. என் பிளான் எல்லாம் மண்ணா போச்சு. எல்லாம் பாழா போச்சு. அந்த சாமியாரு செக் வச்சுட்டான். யாரு சாமியாரு? புலம்பாம புரியுற மாதிரி முதல்ல விஷயத்த சொல்லு. என்ன நடந்தது? அண்ணி, உங்களுக்கு குழந்தை இல்லாட்டியும் உங்க தம்பி பொண்ணு தீப்தியா உங்க பொண்ணு மாதிரி தானே வளர்க்குறீங்க. இவ்வளவுதான் ராகவுக்கு கட்டி வைக்கணும். அது மூலமா நம்ம வீட்டுக்கு நீங்க திரும்ப ராணியா வரணும். அதுதானே நம்ம ஆசை.
அதுக்காக தானே நீங்களும் நானும் பாடுபடுறோம். ஆமா, எதுக்கு இதெல்லாம் இப்ப சொல்ற? அதெல்லாம் நடக்காதோன்னு பயம் வந்துருச்சு, அதான் புலம்புற. சிந்தாமணி ப்ளீஸ் கொஞ்சம் புலம்பாம விஷயத்த சொல்லு. ராகுக்கு தீப்திய கட்டி வைக்கணுங்கிற நம்மளோட பிளான்ல ஆப்பு வச்சுட்டாங்க. என்ன சொல்ற? விவரமா சொல்லு. இன்னைக்கு அந்த சுபத்ரா கோவிலுக்கு போயிருந்தா. அங்க சித்தானந்த சுவாமிகளை பாத்திருக்கா. அந்த சாமியாரு தம்பி ஜாதகத்தினாலதான் அண்ணனுக்கு திருமணம் அமையும், தம்பிக்கும் சேர்த்து பார்க்க ஆரம்பிங்க, அதுவும் ஒரே வீட்ல அக்கா தங்கச்சியா பாருங்க, அப்பதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிருக்கான். ஓஹோ, அப்படியா? வீட்டுக்கு வந்த சுபத்ரா முகத்துல அவ்வளோ வெளிச்சம். அவர் சொல்றத தெய்வ வாக்கு மாதிரி நம்பி அதே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டு அமைஞ்சிரும்னு நம்புறா. என் அம்மாவா அவ சொல்றத கேட்டு அதே மாதிரி அக்கா தங்கச்சிய பாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன அத்தை இது? நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஒருத்தனுக்கு ஜாதக பொருத்தம் பார்த்தே இவ்வளவு நாளா ஒரு ஜாதகமும் பொருந்தல, ஒரு பொண்ணும் அமையல. அப்படி இருக்கும்போது 2 பேருக்குமே ஒரே வீட்ல அக்கா தங்கச்சியா பரிபூரண ஜாதக பொருத்தம்லாம் அமையவே அமையாது. யாரோ ஒரு சாமியார் எதையோ சொல்லியிருக்காரு, அவ தேடிக்கிட்டே இருக்கட்டும். அவ 2 பசங்களுக்கும் தேடி தேடி பொருத்தமே அமையாம பொண்ணே கிடைக்காம அலையட்டும். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா நம்பிக்கை இருக்க நீ. ஆனா சுபத்ரா நம்புறாளே, ரொம்ப சந்தோஷமா நாளைக்கு வீட்ல கோலு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. நாளைக்கு புரோக்கரை கூப்பிட்டு ஜாதகத்தை கொடுத்து பொண்ணு பாக்குற ப்ராசஸ் ஆரம்பிக்க போறாளாம். அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? எனக்கு பயமா இருக்கு நீ. என் ஆசையெல்லாம் தீப்தி அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், நீங்க அந்த வீட்டோட பவரை கையில எடுக்கணுங்கிறது தான். இததான் என் வீட்டுக்காரர் துபாயில இருந்து சொல்லிட்டே இருக்காரு. தீப்தி தான் அந்த வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அண்ணி, இதெல்லாம் எப்ப நடக்க போகுது? என் வீட்டுக்காரோட ஆசையும் என் ஆசையும் எப்ப நிறைவேற போகுது? நாளைக்கே அந்த வேலையை நான் ஆரம்பிச்சிடுறேன். சுபத்ரா தேவி நாளைக்கு தானே ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிக்க போறா. அவ இருந்தா தானே அந்த குடும்பத்தையே எப்படி திசை திருப்புறன்னு மட்டும் பாரு. என்ன பண்ண போறீங்க அண்ணி? நாளைக்கு பாரு. இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்க பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன இசை, கையில என்ன பிரியாணியா? ஆமாக்கா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? சோறு விஷயத்துல என் மூக்குக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. நீ வரும்போதே பிரியாணி வாசம் வந்துடுச்சு. மட்டன் பிரியாணி கரெக்டா? ஆ, அது சரி, பிரியாணி சரி, மட்டன் பிரியாணின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? மட்டனுக்கும் சிக்கனுக்கும் தனித்தனியா ஒரு வாசனை உண்டு. ஸ்மெல்ல வச்சே நான் என்ன பிரியாணின்னு சொல்லிடுவேன். அடேங்கப்பா, சூப்பர்க்கா. வாங்கிட்டு போங்க, நான் உங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். லலலலலா. லலலலலலா. ஐயோ சித்தி. ஏய் வர்ஷினி, என்னாச்சு இன்டர்வியூ? சூப்பரா? சூப்பர் சொதப்பு. அப்படியா? இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். உனக்கு இதை விட பெட்டர் கம்பெனி கிடைக்கும். இங்க பாரு, அக்கா உனக்காக ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாவ், எக்ஸலென்ட் அக்கா, சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஷோ, thank you so much அக்கா. சித்தப்பா, ஏய் ஸ்லோ. ஓகே ஓகே ஓகே. சித்தப்பா, என்னம்மா? உங்க எல்லாருக்கும் நான் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? மட்டனா சிக்கனா? மட்டன் தான். யாருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாங்குறதுல உன்னை அடிச்சுக்கவே முடியாதுமா. சரி, தாத்தா எங்க? தாத்தா உள்ளதாம்மா இருக்காரு. ஓகே ஓகே சித்தப்பா.
தாத்தா வாமா வாமா உட்கார் உட்கார். இந்தாங்க. ஆ? ஆ, அம்மாடி, இந்த உலகத்துல வயசானவங்களோட ஃபீலிங்ஸ யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லம்மா. தாத்தா ஒருத்தர் செத்து போன பிறகு சமாதியில செத்தவனுக்கு பிடிக்கும்னு குவார்டர் பாட்டில வச்சு கும்பிடு போடுற உலகமா இந்த உலகம். அவங்க வச்சுட்டு போன பிறகு அங்க இருப்பான் பாரு வாட்ச்மேனு, அவன் குடிச்சிருவான் அத. செத்து போனவன் மனசு இத பார்த்து என்ன பாடுபடுன்னு யாருக்கா தெரியுமா? அந்த ஃபீலிங் எனக்கு தெரியுமா? என்னோட ஒரே ஆசை, முக்கியமான ஆசை, அதை நீ நிறைவேற்றி வைக்கணும். என்ன ஆசை? நீ கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்கணுமா? இல்ல தாத்தா, அதெல்லாம் முடியாது. அப்படி சொல்லக்கூடாது கண்ணு. கல்யாணம் பண்ணிக்கலனா லைஃப் கம்ப்ளீட் ஆகாதுமா. ஐயோ ப்ளீஸ்மா, கல்யாணத்துக்கு ஒத்துக்குமா? தாத்தா, இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லைஃபே எனக்கு கம்ப்ளீட்டா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க, வர்ஷினி, சித்தப்பா, சித்தி, இப்படி எல்லாருமே ஐ அம் so comfortable with this life தாத்தா. நான் இதுலயே சந்தோஷமா இருந்துக்கிறேனே தாத்தா. கல்யாணம்ங்கிற ஒரு புது கமிட்மெண்டோட புருஷன், இந்த புது ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வேணாம் தாத்தா. நாங்க எல்லாரும் உன் கூட கடைசி வரைக்கும் வர முடியாதுமா. என் காலம் சீக்கிரம் முடிய போகுது. வர்ஷினியும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. உன் சித்தி, சித்தப்பா எல்லாரும் உன் கூடவே இருக்க போறது இல்லம்மா. ஒரு ஸ்டேஜ்ல நீ தனியால ஆயிடுவம்மா. நான் அனுபவத்தை சொல்றேன். தாத்தா ப்ளீஸ் தாத்தா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கல்யாண பேச்சு மட்டும் தயவு செஞ்சு எடுக்காத. போதும், குடிச்சது, தூங்குங்க.